ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். இன்னைக்கு நேற்று எபிசோடோட அதே கண்டினியூட்டி இருந்துச்சு. பார்த்தா இன்னொரு சத்தியமும் சேர்த்து வாங்கிட்டாங்க. அதுவுமே காவேரியா வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. இனிமேல் விஜயை பார்க்க மாட்டேன், விஜய் பேச மாட்டேன், விஜய் கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் சாரதாம்மா பேசுறதுலாம் கொஞ்சம் டூ மச்சா தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டூ மச்சா இருக்கு. எனிவேஸ் கங்கா வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவா நாளைக்கே என்ன வேணாலும் மாறலாமா அப்படின்னு சொல்லும் போது அட்லீஸ்ட் கங்கா வச்சும் ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்களே அப்படின்ற ஒரு தாட் வந்து மைண்டில் இருந்துச்சு. இன்னொரு சைடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வீட்டை பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி அந்த வீட்டை பார்த்தா ஒரு குட்டி ஹாப்பினஸ் இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் தான். அண்ட் விஜயோடைய போர்ஷன்ஸ் இன்னைக்கு வீட்டில் தான் காமிச்சிருந்தாங்க. ஈவன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெண்ணிலாவோட என்ட்ரியுமே இருந்துச்சு. வெண்ணிலா கிஃப்ட் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க போல. ஒரு பொருளை காமிச்சு இது நான் தானே உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட் தானே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தான் பேசிட்டு இருக்காங்க. பட் இன்னும் அவங்களுக்கு வந்து பழைய முழுசாக வந்து ஞாபகம் வரல. ஈவன் விஜய் வந்து கேட்டாங்க இல்லையா, எல்லாம் ஞாபகம் வருதா, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்றது விஜய்க்கு தெரியும் இல்லையா. ஒருவேளை வெண்ணிலாவுக்கு அந்த விஷயங்கள், அந்த இன்சிடென்ட் ஆக்சிடென்ட்லாம் ஞாபகம் வந்துருச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்டாங்க போல. இருந்தாலும் இன்னைக்கு எபிசோடோட ஒரே ஆறுதலான விஷயம், தாத்தா அண்ட் விஜய் கான்வர்சேஷன் அப்போ வெண்ணிலாவுக்கு குணமான பிறகு என்ன பண்ணலான்னு யோசிச்சிருக்க விஜய் அப்படின்னு கேட்கும்போது விஜய் வந்து தீவிரமா இறங்கி வெண்ணிலாவுக்கு ஒரு மாமா இருக்காரு அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கன்ஃபார்மாக ஃபியூச்சர்ல வந்து வெண்ணிலாவோட மாமாவா ஒருத்தவங்க வந்து என்ட்ரி கொடுக்க போறாங்க. பட் அவர் வந்து மேரிடா இல்லை அன்மேரிடான்னு தெரியல. பாரமா இருக்கக்கூடாது வெண்ணிலா அவங்களுக்கு. ஸோ நான் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லும் போது ஒருவேளை மேரிட் கப்பலாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அதை பற்றி எதுவுமே நம்ம இப்போ தெளிவாக டிசைட் பண்ண முடியாது இல்லையா. ஜஸ்ட் மாமா கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அந்த மாமா வந்து ஒரு யங்கான மாமாவாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். இப்போதைக்கு வெண்ணிலாவுக்கு ஒரு ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து கொடுத்துடணும் வெண்ணிலாவை சரியான பிறகு அப்படின்ற ஒரு தாட்ல விஜய் இருக்காரு. தாத்தா கேட்கும் போது கூட இப்பவுமே வெண்ணிலா மேல அவருக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. ஏன்னா வெண்ணிலா குணமான பிறகு ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போற விஷயம் காவேரிக்கும் எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பா வெண்ணிலா வந்து இந்த விஷயம் தெரிஞ்சா எங்களை வந்து ப்ராப்ளம் பண்ணாம போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் நம்பிட்டு இருக்காரு. சப்போஸ் ப்ராப்ளம் பண்ணிட்டா, நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு ப்ராப்ளம் பண்ணிட்டா என்ன பண்ணுவா விஜய் தாத்தா கேட்கும் போது தான் இந்த ஆன்சரை சொல்றாரு. வெண்ணிலாவுக்கு ஒரு மாமா இருக்காங்க, ஒரு ஏஜென்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்கேன், அவங்க கூட நான் சேர்த்து வச்சிருவேன், ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்துல நீ ஸ்ட்ராங்கா இருப்பா அண்ட் கொஞ்சம் ஆற போட்டு பண்ணலாமே, இமீடியட்டா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஏன்னா போயிட்டு காவேரியை சமாதானப்படுத்தணும், அவங்க எந்த வீட்டில் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும், அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி அவங்க மனசுல இடம் பிடிக்கணும். இதுதான் வந்து விஜயோடைய தாத்தா இருக்கு இப்போதைக்கு. கொஞ்ச நாளைக்கு இதை வந்து ஆற போட்டா நானுமே போயிட்டு பேசுவேன், சாரதாவை பேசி சமாதானப்படுத்திடுவேன் தாத்தா சொல்றாங்க. பட் அவங்க யார் பேசினாலும் சமாதானம் ஆகிற சூழ்நிலையில இப்போதைக்கு இல்லை. மேபி இன்னும் ஃபியூ மந்த்ஸ் ஆகலாம், அதுக்கு வந்து டைம் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் விஜய் வந்து ஃபுல் பிளஸ்டா இறங்க போறாங்க காவேரியை போய் சமாதானப்படுத்தி ஹோல் ஃபேமிலியும் சமாதானப்படுத்தி கூட்டு வரதுக்காக. அண்ட் இன்னொரு சைடு லாஸ்ட் வீக் அப்டேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, கதாநாயகன் கிராண்ட் ஃபினாலே ஷூட் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இமிடியேட்டா கிராண்ட் ஃபினாலே ஷூட்டை வந்து காமிச்சாங்க. குமரனோட ஆக்டிங், அவங்க ஹோல் ஃபேமிலியோட பிரசன்ஸும் இருக்கு. பட் நிவின் யமுனா மிஸ் ஆகுறாங்க. அண்ட் சர்ப்ரைஸா நம்ம விஜயுமே அங்க வந்திருக்காரு. ஸோ குமரனுக்கு வந்து அந்த ஷோவை பற்றி ஃபர்ஸ்ட் சொன்னது விஜய் தான். அது மட்டும் இல்லாமல் அவரோட காஸ்டியூம்ல இருந்து டோட்டலாக அவரை சேஞ்ச் பண்ணி இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து நிறுத்தினதே விஜய் தான். இருந்தாலும் அவரே கூப்பிடலைனாலும் அந்த இடத்துல போயிட்டு நமக்கு பிடிச்சவங்களுக்காக அங்கே போயிட்டு விஜய் வந்து ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குமரன் ஒரு பெரிய ஆளாகி நல்லா முன்னேறி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நிறைய மோட்டிவேட்மே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் போயிட்டாங்க சடனாக நின்று எல்லாரும் கிளாப் பண்ணும்போது அவருமே வந்து கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறாரு. தூரமாக நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. எனிவேஸ் நாளைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதே சீன்ஸோட கண்டினியூவேஷன் இருக்கும் போல். அவரோட ரியல் லைஃப்பில் இருக்கிறத அவர் பண்ண அந்த மன்னிப்பு, அதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காரு இல்லையா, ஸோ ரியல் லைஃப் சுச்சுவேஷனை அங்கே வந்து அவர் ட்ராமாவாக ஆக்ட் பண்ணி காட்ட போகிறாரு, பாவ மன்னிப்பு அப்படின்ற டைட்டில். ஸோ நாளைக்கு அந்த ஆக்டிங் எல்லாம் பார்க்க எல்லாரும் ரெடி ஆகிக்கோங்க. ப்ரோமோ மேபி அது ரிலேட்டடாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதர்வைஸ் இந்த வாரம் ப்ரோமோவே வராதா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இன்னைக்கு எபிசோட்ல இதை தவிர்த்து பெருசாக எதுவுமே கிடையாது. ஒன்லி வெண்ணிலாவுக்கும் மாமா இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தான் இன்னைக்கு எபிசோடோட ஹைலைட். இன்னைக்கு எபிசோட் பற்றினா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.